அப்போ சுகஸ்தானம் கெடும். அப்போ சுகஸ்தானம் எப்படி கெடும்? அப்போ அங்கே கெடுது. எது? அந்த சுகம் கெடுது. அது நேரம் 7ஆம் பார்வையை பார்க்கும், உங்களுக்கு போக வரும். அப்போ 2 பேருக்கு வந்து கொடுக்கக்கூடியது அதை கெடுக்கும். கடன்கள், வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலை, பிரச்சனைகளை கொடுக்கும் 2 பேருக்கும். சுகத்தை பாதிக்குது. அப்போ சுகம்ங்கிறது முக்கியத்துவம் இல்லை. கணவன் மனைவியுடைய இல்லற சுகம், நல்லற சுகம் அப்படிங்கிறதான் இந்த செவ்வாயினுடைய தாக்கம். ஒரு ஜாதகத்துல 5 இடத்துல இருந்தா 5 விதமான பலனை கொடுக்கும். ஆனா அதே இந்த மகரத்துல இதே சாணபலம், சாணபலம்ங்கிறது 4, 7, 8ங்கிறது சாணபலம். உலகெங்கு வாழும் ஆன்மீக அன்பர்கள் சேனல் நேயர் அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது ஜோதிட தகவல் என்ற தலைப்பில் இந்த பதிவில் செவ்வாய் தோஷம் என்றால் என்ன அப்படிங்கிறது, இதையும் நீங்கள் பலதரப்பட்ட சேனல்களில் பலதரப்பட்ட ஜோதிடர்கள் உங்களுக்கு சொல்லி அது நீங்கள் தெரிந்து அல்லது பேப்பர் பத்திரிகையில் இது மாதிரி நீங்கள் ஜாதகம் பார்க்க போகிற இடங்களில் உங்களுக்கு வந்து அந்த கருத்துக்கு நாலேஜுக்கு எட்டி தெரிந்தவர்களும் உண்டு. எது? செவ்வாய் தோஷத்தை பற்றி தெரியாதவர்களும் உண்டு இல்லையா? இப்போ நம்ம தெரிந்தவர்களாக இருந்தாலும் கூட கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு, கற்ற களமணந்தை ஓதுகிறால் மித்த வரவஞ்சம் கூட வேண்டாம், எறும்புக்கும் தன் கையால் எஞ்சான்னு சொல்லப்படுற மாதிரி, என்னதான் கற்றிருந்தாலும் எந்த ஒரு துறையிலையும் வந்து முழுமையாக கற்றது யாரும் கிடையாது. அதே மாதிரிதான் கேட்டாலும் கூட, என்னதான் நம்ம அடிக்கடி கேட்டாலும் கூட ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு இடத்துல வந்து நம்ம மறதி இருக்கும், ஞாபக சக்தி குறைவா இருக்கும், அதை முழுமையா புரிதல் இல்லாம இருக்கும். அப்ப கற்றவர்களுக்கும் இதை கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் புதுசாக தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும் எது அந்த செவ்வாய் தோஷம் என்றால் என்ன, செவ்வாய் என்றால் என்ன அப்படிங்கிறத இதில் ஒரு சிறு பதிவு நம்ம வந்து பதிவிடப்படுகிறது. அதை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்போ குறிப்பாக ஏன் இதை வந்து இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறோம்னா, நீங்கள் இந்த பொருத்தம் பார்க்க வர்றது பாருங்கள், பேரண்ட்ஸ் வந்து நம்ம ஜாதக ரீதியாக பொருத்தம் பார்த்து என்னதான் அவங்களுக்கு வந்து விளக்கங்கள் வந்து தெளிவாக கொடுத்தாலும், நான் மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஜோதிடர்களும், ஆனால் கேட்கப்பட்ட கேள்விகள் என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த ஜாதகத்தில் செவ்வாய் இருக்கா, செவ்வாய் தோஷம் இருக்கா? ஒரு ஜோதிடர் வந்து செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரு இதில் வந்து ஜோதிடர்கள் வந்து செவ்வாய் தோஷம் எங்கள் பிள்ளை ஜாதகத்தில் இல்லைங்கிறாங்க, இதில் எப்படியா இருக்குன்னு கேட்குறாங்க இல்லையா? அப்போ அவங்களுக்கு முழுமையான சந்தேகத்தை தெளிவுபடக்கூடிய நிலையை வந்து எந்த ஜோதிடரும் தெளிவுபடுத்தலைங்கிறனால தான் ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க. ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் வந்து கேட்குறாங்க. அப்போ இங்கே தெளிவுபடல தான் அர்த்தம், அப்படித்தானே? அப்போ இந்த செவ்வாய் என்றால் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்குற பொழுது குறிப்பாக பாருங்க, ஒரு லக்கணத்திலிருந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 5 இடங்களில் இருந்தால் அது செவ்வாதோஷம். இது முதல் தரமான செவ்வாதோஷம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் லக்கணம் எதுவோ அந்த லக்கணத்தின் அடிப்படையில, லக்கணத்திலே இருந்தாலும் கூட தோஷம்னு சொல்லப்படுது, இருந்தாலும் அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் கோபதாபம் வரும், டென்ஷன் வரும், ஆதிக்கம், ஆணவம், அதிகாரம் இதெல்லாம் வரும் கண்டிப்பா. அவர் தான் கோபக்காரருங்கிறது, அது செவ்வாய் ஆதிக்கம்னு கூட சொல்லுவாங்க, அவருக்கு கண்டிப்பா வரும். இது ஒரு பக்கம். ஆனா 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் என்பது தோஷத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. எதுல? திருமணத்துக்கு பிறகு. அப்ப திருமணத்துக்கு பின்னாடி இந்த செவ்வாய் வேலை செய்யுது அப்படின்னா, அந்த 2ஆம் இடத்துல இருந்தால் அது வாக்குஸ்தானம், பேச்சு. அப்ப அந்த பேச்சுல கடுமை தெரியும் அப்படிங்கிற ஒரு நிலை. 4ஆம் இடத்துல இருந்தா அது வந்து வண்டி, வாகனம், அசையா சொத்துக்கள், செல்லப்பிராணி, தாய் வயது உறவு, இந்த இடம். அப்ப 4ஆம் இடத்துல சுகம்னு இருக்கு. இப்போ இந்த திருமணத்துக்கு பின்னாடி பாதிக்கக்கூடியது சொத்து சுகம், அதை விட்டுறலாம், செல்லப்பிராணியை விட்டுடலாம், வீடு மனையை விட்டுடலாம், அது பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை வந்து சுகம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது கல்வி ஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானம், அதை கூட விட்டுருங்க. நமக்கு தேவை வந்து செவ்வாய் எங்கே பாதிக்கப்படுது, செவ்வாயினால என்ன பாதிப்பு, யாருக்கு பாதிப்பு, யாருக்கு பாதிப்பு. அப்போ கணவன் மனைவிக்குள்ள பாதிப்புக்கு தான் நம்ம செவ்வாய் தோஷம் எடுக்கிறோம். அப்போ அங்கே வந்து அது சுகஸ்தானம்னு ஒன்று இருக்கு. எத்தனை காரங்கள் இருந்தாலும் அது சுகம் அப்படிங்கிற ஒரு ஸ்தானம். அப்போ சுகஸ்தானம் கெடும். அப்போ சுகஸ்தானம் எப்படி கெடும்? இந்த 2 பேருக்கு அந்த செவ்வாயுடைய பாதிப்பு வாக்குவாதத்தில் வந்து அது வந்து ஒரு நோக்கி வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு மன ரீதியா வீட்டுக்குள்ளேயே பேசாம இருந்து பிரிவினை இருந்தால் அப்ப இல்லற வாழ்க்கை இங்கே நல்லறமா இருக்கும், இருக்காது. அப்ப அங்கே கெடுது. எது? அந்த சுகம் கெடுது. மனிதனுக்கு சுகமே என்னங்கய்யா?
சொத்து சுகம் காரு பங்களா நிறைய பெற்றுல பணம் எல்லாம் இருக்குது, அது முழுமையான சுகமா? இல்லையே. கணவன் மனைவி அந்யோன்யம் இல்லற வாழ்க்கை படுக்கை சுகம் தானே மனிதனுக்கு சுகம். அதுக்குத்தானே இந்த பாடுபடுறான் இல்லையா? ஒரு சான் வயிற்றுக்குத்தான் இவ்வளவு பாடுபடுறன்னு பொதுவா சொல்றது. மனிதன் வந்து பசியாறணும், அதுக்குத்தான் அந்த பசியாறுறது. இந்த வாழ்க்கையை இவ்வளவு உலகத்துல இவ்வளவு இருந்தாலும் அந்த பசி தான் முக்கியம் அப்படிங்கிறது. அது அன்னதானம் தான். நம்ம அந்த சப்ஜெக்டுக்கு போகலாம். ஆனா அந்த செவ்வாய்ங்கிறது 4ஆம் இடத்துல இருந்தா என்ன பாதிக்குன்னா சுகத்தை பாதிக்குது. அப்ப சுகம்ங்கிறது முக்கியத்துவம் என்ன? கணவன் மனைவியுடைய இல்லற சுகம், நல்லற சுகம், அந்யோன்யம், இது அந்த இடம் பாதிக்குது. அடுத்து 7ஆம் இடம். 7ங்கிறது மனைவி ஸ்தானம், கூட்டு தொழில், இதெல்லாம் 7ஆம் இடம். அப்போ அங்கே வந்து அந்த கூட்டு தொழில் பார்ட்னர்லாம் விட்டுருவோம். அது வருது வரல, இருக்குது இல்லை, பிரிஞ்சு போகிறான் போகலை. ஆனால் மனைவி என்பது வந்து கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய இல்லையா? மனைவி என்பது இன்னைக்கு நம்ம கைப்பிடிச்சு தாலி கட்டி இல்லற வாழ்க்கை ஆரம்பிக்கிறோமோ கடைசி வரைக்கும் அவ கூட இருக்கவ மனைவி. அப்ப அந்த மனைவிக்கு வந்து பாதகம் ஏற்படக்கூடாது. அப்ப 7ல செவ்வாய் இருந்தா அது 7ஆம் இடம்ங்கிறது மனைவி, அந்த மனைவிக்கு கோபம் வரும். 7ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் உங்க லக்கணத்தை பார்க்கும், அப்ப உங்களுக்கும் கோபம் வரும். இதுதான் 7ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பாதிப்பை கொடுக்கும். இது நிறைய ஒவ்வொரு பாவத்துக்கான பொருளை, காரணங்களை, பலன்களை ஒரு பாவத்துக்கே கிட்டத்தட்ட வந்து அரை மணி நேரம் பேசலாம். அப்ப நம்ம செவ்வாயை பத்தி 4-5 இடத்த பேச வேண்டியிருக்கு, இன்னும் நிறைய இருக்குது. அதனால ஷார்ட்டா சொல்றேன். இந்த 7ஆம் பாவம் கெடுறதுங்கிறது இதுதான். ஒண்ணு உங்களுக்கு ஜாதகத்துல வந்து 7ஆம் பாவத்துல உங்க ஜாதகத்துல இருந்தா 7ஆம் இடத்துல இருந்தா அது மனைவிக்கு போக வரும், மனைவியினுடைய இடம். அது நேரம் 7ஆம் பார்வையா பார்க்கும், உங்களுக்கும் கோவம் வரும். அப்ப 2 பேருக்கும் வந்து எதிர்புதிருமா கோபதாபங்கள்ல இருப்பதனால இல்லற வாழ்க்கை இனிமே வராது, குடும்ப வாழ்க்கை சிறப்பாகாது. 8ஆம் இடத்துல இருக்கு அப்படின்னா இந்த 8ங்கிறது வந்து உங்களுக்கு ஆயுள் ஸ்தானம், உங்களுக்கு ஆயுள் ஸ்தானம், மனைவிக்கு 2ஆம் இடம். அது அப்படியே வந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குது. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு ஜாதகத்துல அது உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கும். இந்த 2ஆம் இடம்ங்கிறது யாருனாக்க இப்போ ஒரு கணவனுடைய ஜாதகம், பையன் ஆண்களுடைய ஜாதகம், ஆண்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல இருந்தால் அது வந்து இந்த உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கிறப்போ அந்த 2ஆம் இடம் என்பது வந்து மனைவியினுடைய ஆயுள். குறிப்பா தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய 2ஆம் பாவம் என்பது மனைவிக்கு ஆயுள் ஸ்தானம். அப்ப மனைவியினுடைய ஆயுள் தோஷத்தை கொடுக்கறதோ அல்லது வந்து மருத்துவ ரீதியான கோளாறுகள் பிரச்சனை கொடுக்கறதோ இருக்கும். அது எந்த பாவத்தை பொறுத்து இருக்குது ஐயா, எந்த பாவத்தை பொறுத்து இருக்கு. குறிப்பா வந்து ஒரு துலா லக்கணம், ஒரு சின்ன எக்ஸாம்பிள். துலா லக்கணம் உங்களுக்கு 8ல வந்து ரிஷபத்துல செவ்வாய் இருக்கு, அது வந்து விருச்சிகத்தை பார்க்கும். விருச்சிகம் என்பது உங்களுடைய மனைவிக்கு வந்து ஆயுள் ஸ்தானம், 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானம். அது ஏற்கனவே விருச்சிக வந்து நீர் ராசி, அது செவ்வாயினுடைய வீடு, அது அடி வயிறு, அது மூலம், அடி மூலம், இவ்வளவு விஷயமும் இங்க பாதிக்கப்படும். அப்ப அவங்க யாருக்கு? அவங்களுக்கு. அப்போ அவங்களுக்கு இயல்பாகவே லேடிஸுக்கு வந்து ஆயுள் பலம் ஜாஸ்தியா இருந்தா உங்க மனைவிக்கு ஆயுள் பாவம் ஜாஸ்தியா இருக்கு, நல்லா இருக்கு, வலுவா இருக்கு, அந்த மனைவியை கட்டிக்கிட்டீங்க. பிரச்சனை கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஆயுள் பலம் நல்லா இருந்தாலும், அவங்க ஆயுள் நீண்ட ஆயுள் இருந்தாலும், இந்த பூரண ஆயுள் நித்திய கண்டம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவங்களுக்கு வரக்கூடிய நோய் நொடிகளை, பிரச்சனைய, வயிறில் இருக்கக்கூடிய பிரச்சனைய, மருத்துவ ட்ரீட்மெண்ட்டு நீங்க காலமெல்லாம் வந்து செலவு செய்கிற மாதிரி இருக்கும். அப்போ விரைய செலவாகும். யாரும்? மனைவிக்கு. நோயுற்ற மனைவி. அது மாதிரி வயிறுனாலே பொதுவாக வந்து கர்ப்பப்பை பிரச்சனை கண்டிப்பாக அவங்களுக்கு வரும். அடிவயிறு பாதிக்கப்பட்டாக்க, 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டா, பெண்களுக்கு 8ஆம் இடம் பாதிக்கப்பட்டால் அடிவயிறு சம்மந்தப்பட்டதில் அவங்களுக்கு எத்தனையோ பிரச்சனை. இயல்பாகவே கர்ப்பப்பை, அதுக்கடுத்து அடி வயிறு சம்மந்தப்பட்ட குடல் கீழ் பெருங்குடல், அதுக்கடுத்து மூலம் சம்மந்தப்பட்டது பித்தப்பை, இவ்வளவு விஷயம் அந்த இடத்துல இருக்கு மருத்துவ ரீதியா. அப்ப அந்த இடம் பாதிக்கப்பட்டாக்க அவர்களுக்கு காலமெல்லாம் செவ்வாயும் கெட்டு போச்சுன்னு வைங்களேன். 8ஆம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருந்து அந்த பெண்ணோட ஜாதகத்துல 8ஆம் செவ்வாய் கெட்டுச்சுன்னா கண்டிப்பா அது வாழ்நாளெல்லாம் நோயாளி, மருத்துவ செலவு, அசுவ விரயம் ஏற்பட்டே தீரும். இதுக்கு தான் 8ஆம் இடம் இருக்கப்படாதுன்னு சொல்றது. இந்த இடத்துல ஏன் இருக்கப்படாது, இருந்தா என்ன பலன், என்ன அதுக்கு விளக்கம், இதுதான் 8ஆம் இடம் பாதிக்கப்படுறது. 12ஆம் இடத்தில் இருந்தால் செவ்வாய், ஒரு ஜாதகத்துல 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு, அது அந்த 4ஆம் இடம் சுகம்ங்கிறது அது தனி, அது படுக்கை சுகம்ங்கிறது அது பக்கம் சுகம், உடல் ரீதியான சுகம், மன சுகம். 12 என்பது படுக்கை சுகம்.
அப்ப அந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் அது எப்படி வேலை செய்யும்? ஒரு சின்ன விளக்கம் உதாரணம் சொல்ல போனா, பகல்ல செய்யக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் தொழிலா இருந்தாலும் ஆண் செய்யக்கூடிய வேலையெல்லாம் உத்தியோகத்தை எல்லாம் செஞ்சு சம்பாதிக்கலாம், வேலையை அவன் கரெக்டா செய்வான். இந்த அம்மா வீட்டுல செய்யக்கூடிய வேலையெல்லாம் கரெக்டா செய்யும், பேசலாம் கரெக்டா பேசும். அந்த பகல் நேர பொழுதுல என்னென்ன அவங்களுடைய கடமையோ அதெல்லாம் சரியா செய்வாங்க. நைட்ல சாப்பிட்டு படுக்கிற பொழுது படுத்ததுக்கு பிறகு அந்த நிகழ்வுகளை ஏதாவது பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்கு இல்லையா? பகல்ல என்னென்ன நடந்தது, வச்சது, பேசுனது, எங்கே போன, என்ன செஞ்ச, என்ன பண்ணுனா, இதெல்லாம் வந்து ஒரு ஆணோ பெண்ணோ ரெண்டு பேரும் கலந்து பேசுற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த பேசிக்கிட்டு இருக்கிற பொழுத பேசி முடிச்சுட்டு அப்புறம் தானே அந்த தூக்கம் வரும். தூக்கம் வர்ற நேரத்துல தான் இல்லறம் அந்த சுகம்னு ஒண்ணு இருக்குது. அப்ப அந்த நேரத்துல 11 மணி 12 மணிக்குள்ள அந்த சூழ்நிலையில அயர்ந்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய நேரத்துல ஒரு வாக்குவாதம் தகாத, இவருக்கு பிடிக்காத ஒண்ணு அந்த அம்மா சொல்லும், அந்த அம்மாவுக்கு பிடிக்காத வார்த்தையை இவர் விடுவார். அந்த இடத்துல தான் பிரச்சனை. அப்படியே அந்த அம்மா என்ன பண்ணும், சண்டை போட்டு கீழே வந்து படுத்துக்கிறோம், இல்லைன்னா வேற தனியா போய் படுத்துக்கிறோம். இல்ல இவர் வந்து கீழே இறங்கி பாயை எடுத்துக்கிட்டு காலில் வந்து படுத்துக்கிடுவார், வறண்டாவில் படுத்துக்குவார் கோபத்துல. அப்ப அந்த இல்லற சுகம் என்பது வந்து எட்டா கனியா போதா? இதுதான் அந்த செவ்வாய் செய்கிற வேலை. அப்போ இந்த லக்கணத்துல இருந்தா கோபதாபம் வரும், 2ஆம் இடத்துல இருந்தா பேச்சு வார்த்தையில விகாரம் வரும், விரக்தி வரும், அதுவும் வந்து பிரச்சனையை கொடுக்கும், கடுமை இருக்கும். 4ஆம் இடம் என்பது அதுவும் உடல் சுகம். 7ஆம் இடம் என்பது வந்து ஆயுள், அதாவது கணவனுக்கான மனைவிக்கான இடம், அது பிரச்சனையை கொடுக்கறது. 8ஆம் இடம் என்பது ஆயுளை வந்து குறிக்குது. 12ஆம் இடம் என்பது வந்து இல்லற சுகத்தை கொடுக்கக்கூடியது, அதை கெடுக்கும். கடன்கள், வெளிநாடு போகக்கூடிய சூழ்நிலை பிரச்சனைகளை கொடுக்கும் 2 பேருக்கும். அப்படிங்கிறதான் இந்த செவ்வாயினுடைய தாக்கம். ஒரு ஜாதகத்துல 5 இடத்துல இருந்தா 5 விதமான பலனை கொடுக்கும். ஆனா சொல்லு என்பது வந்து பொதுவா இது செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது. செவ்வாய் தோஷம்ங்கிறது இதுதான் இந்த செவ்வாயினுடைய முக்கியத்துவம். சரி, இது அதுலயே ஒரு பரிகாரம் செவ்வாயின்னு சொல்றாங்களே ஐயா, செவ்வாய் இருக்கு ஆனா அது பரிகாரம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களே, அது என்ன அப்படின்னா குறிப்பா பாருங்க. இப்ப உங்களுக்கு ஒரு மேச லக்கணம், மேச லக்கணத்துக்கு அந்த செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல நீச்சமாகும் கடகத்துல. அப்ப 4ஆம் இடத்துல நீச்சமாயிட்டா, அது நீச்சமாயிட்டாக்க அது வந்து செவ்வாய் தோஷம் இல்லைன்னு சொல்லப்படுது, வலிமை கம்மி. அதே நட்பு ஸ்தானத்துல 5ஆம் இடத்துல வந்து சிம்மத்துல இருக்கு, அது கொஞ்சம் ஒரு 30% கொஞ்சம் ஏன்னா நட்பு ஸ்தானத்துல இருந்தாக்க பெரிதும் பாதிக்காது அப்படிங்கிற மாதிரி. எது இந்த சிம்மம் வந்து 4ஆம் இடம் வரணும், ரிஷபம் லக்கணமா இருந்து சிம்மம் 4ஆம் இடமா இருந்து சிம்மத்துல இருந்தா. மேசத்துல வந்து லக்கணம் விழுந்து 4ஆம் பாவத்துல செவ்வாய் இருந்தா அது நீச்சம், அது 4ஆம் இடம் வந்து நீச்சம், 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது ஸ்தான பலத்துல. 7ஆம் இடம் என்பது வந்து மேசத்துக்கு வந்து துலாம்ல இருக்கக்கூடாது, அது மனைவி ஸ்தானம். ஏற்கனவே சொன்னா மனைவினால பிரச்சனை வரும், கூட்டு தொழில பிரச்சனை வரும் அப்படிங்கிறது. அடுத்து 8ஆம் பாவம் உங்களுடைய மேசத்து ராசிக்கு விருச்சிகத்துல 8ல இருந்தா நான் ஏற்கனவே சொன்னேன் அடிவயிறு பிரச்சனை, ஆயுள குறைக்கும். ஆண்களுடைய ஜாதகத்துல 8ல இருந்தா பெண்களுடைய ஆயுளுக்கு பிரச்சனை, அவங்கள பாதிக்கும். பெண்களோட ஜாதகத்துல 8ல இருந்தா அது ஆண்களுடைய ஆயுள் பாவம், அவருடைய ஆயுள் குறைவாவோ இல்ல குறைவா உள்ள அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் பொதுவா பாருங்க, பெண்களுடைய ஜாதகத்துல 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா அந்த ஆயுள் தோஷம் உள்ள ஆயுள் குறைவா உள்ள மாப்பிள்ளை தான் வருவான். ஏன்னா இவங்க விதி அதுதான் வந்து மாங்கல்ய தோஷம்ங்கிறது. அவங்க இயல்பாவே இங்க மாங்கல்ய தோஷம் இருக்கு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கணவன் வருவான். ஆயுள் தோஷம் குறைவா இருக்கக்கூடிய ஆள், ஆயுள் கம்மியா இருக்கக்கூடிய ஆள் வருவான். அப்ப இந்த பாதிப்பு ஏற்பட்டு இடையிலேயே நடுத்தர வயதே அவர் வந்து இருக்க மாட்டாருங்கிறது தான் அந்த 8ஆம் பாவம். ஆண்களுக்கு அது ஆயுள் பாவம் வந்துருக்கு, இந்த மாதிரி வரும். அப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த விருச்சிகத்துல செவ்வாய் இருந்தால் மேசராசிக்கு அது அவருடைய சொந்த வீடா இருப்பதனால இது விதிவிலக்கு. ஏன்னா அப்ப வந்து விதிவிலக்கை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஸ்தான பலத்தை சொல்லிட்டோம், இந்தந்த ஸ்தானத்துல இருந்தா 2, 4, 7, 8, 12ல இருந்தா தோஷம். அது எந்த இடத்துல அந்த ஸ்தான பலத்துல இதே மாதிரி 2, 4, 7, 8, 12ல இருந்தாக்க தோஷ நிவர்த்திங்கிறது இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப தோஷ நிவர்த்தியில தான் கடகத்துல இருந்தா நிவர்த்தி, 4ஆம் பாவத்துல இருந்தாலும் அதே மாதிரி 7ஆம் இடத்துல வந்து இருந்தாக்க ஸ்ட்ராங்கு, 8ஆம் இடத்துல வந்து விருச்சியம் அது இருந்தாக்க நிவர்த்தி. அதே 10ஆம் இடத்துல இந்த இது இருக்கு வைங்க, அதாவது வந்து மகரத்துல இருந்து அது வந்து இப்ப துலா ராசிக்கு 4ஆம் இடம், துலா லக்கணத்துக்கோ துலா ராசிக்கோ மகரம் 4ஆம் இடம் வரும். அப்ப 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குதா, அப்படி இருந்தாலும் அது நிவர்த்தி. இருக்கிறது 4ஆம் இடம் தான்,
ஆனா அந்த மகரத்துல இருந்தா நிவர்த்தி. என்ன காரணம்? அது ஆட்சி இது உச்ச வீடு. செவ்வாய்க்கு உச்ச வீடு. மேசம், விருச்சிகம் இந்த 2 இடத்துல செவ்வாய் இருந்து அது உங்க லக்கணத்துக்கு 4, 7, 8, 12 இருந்தால் அது நிவர்த்தி. அதே இந்த மகரத்துல இதே சாணபலம், சாணபலம்ங்கிறது 4, 7, 8ங்கிறது சாணபலம். அதே நிவர்த்தி ஆகிறது இந்த மாதிரி இடங்கள்ல மகரத்துல இருந்தா அது நிவர்த்தி. ஏன்னா அது உச்சம் பெறக்கூடிய இடம். அப்போ இந்த ஸ்தானபலமா இருக்கக்கூடிய 4, 7, 8ஆம் பாவங்களை அமைந்தும் 12ஆம் பாவங்களை அமைந்தும் அது மேசம், கடகம், விருச்சிகம், மகரம் இந்த இடங்கள்ல இருந்தால் அது அதிலே பரிகார செவ்வாய்ன்னு சொல்றது இதுதான் விஷயம். இதுதான் பரிகாரம். இதே சிம்மம் நட்புங்கிறனால ரிஷபத்துக்கு 4ஆம் இடமா வர்றது சிம்மம், அதுல 4ஆம் இடமோ அது 8ஆம் இடமாவோ ஒருவேளை மகர லக்கணம் 8ஆம் இடத்துல சிம்மத்துல செவ்வாய், அப்போ அது நட்பு ஸ்தானங்கிறனால கொஞ்சம் நிவர்த்தி, 30% நிவர்த்தி. இதுதான் இந்த செவ்வாயினுடைய பரிகார செவ்வாய் அப்படிங்கிற விளக்கம். இதுதான் செவ்வாய்க்கு உள்ளது. அப்போ செவ்வாய் ஸ்தானபலத்துல இந்த மாதிரி 2, 4, 7, 8, 12 இருக்கக்கூடாதுங்கிறது விதி. எந்த இடத்துல இருந்தா விதி விலக்கு பரிகாரமாகுது அப்படிங்கிற நிலை. இதுக்கு அடுத்து ஜாதக ரீதியா சுப கிரகங்கள் எந்த அளவுக்கு பாக்குது, அப்படியே அது இருந்தாலும் எந்த அளவுக்கு பாக்குது, எவ்வளவு வலிமை பெற்றிருக்கு, அது இருக்க நட்சத்திரம் என்ன, அது கால் வாங்கியிருக்க நட்சத்திரம் என்ன, இவ்வளவு ஆய்ந்து பார்த்து அந்த செவ்வாய் முழுசா கெட்டிருக்குதா, இல்ல நடுநிலையா இருக்குதா, இல்ல கெட்ட இடத்துல இருந்தாலும் நல்லதை கொடுக்குதா அப்படிங்கிறது ஒண்ணு. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் நான் இப்ப சொல்லிடுறேன். எது கெட்டு போய் இருந்து அது நல்லாவே வேலை செய்யும், பார்க்கறதுக்கு கெட்டதா இருக்கும் ஆனா அது நல்லா தான் இருக்கு, நல்லா வேலை செய்யுது அப்படிங்கிறது ஒரு ஒண்ணு மட்டும் சொல்றேன். ஏன்னா அந்த உதாரணம் சொல்லிட்டு போனா நிறைய லேட் ஆகும், 1 மணி நேரம் கூட ஆகும், நிறைய சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு இப்போ தனுசு லக்கணம் ஐயா, தனுசு லக்கணம். தனுசு லக்கணத்துக்கு 8ஆம் இடம் என்பது கடகம். கடகத்துல நீச்சமாயிருச்சு. அப்போ கடகத்துல செவ்வாய் இருந்தாலே செவ்வாய் நீச்சமாகிற இடம் கடகம்தான். செவ்வாய்க்கு நீச்ச இடம்ங்கிறது கடகம்தான். அது 8ஆம் பாவத்தில் இருக்கு. அப்போ 8ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு இருக்கக்கூடாதுங்கிறது நம்ம சொல்லிட்டோம் முன்னாடியே, அது விளக்கத்தையும் சொல்லிட்டோம். ஆனால் அந்த கடகத்துல இருக்கிற பொழுது புனர்பூசம் 4ஆம் பாவத்துல இருந்துச்சுன்னு வைங்க, அதுலதான் இந்த காலுங்கிறது நட்சத்திர பலன்கிறது, சாரம்ங்கிறது. அப்ப புனர்பூசம் 4ஆம் பாவத்துல இருந்தா அது அந்த 8ஆம் இட பலனும் கொடுக்காது, நீச்ச பலனும் கொடுக்காது, கெட்டு போச்சுங்கிறது இருக்காது. ஏன், என்ன காரணம்? லக்னத்துக்கு லக்னாதிபதியா இருக்கக்கூடியவன் குரு. அந்த குரு சாரம்தான் புனர்பூசம். குருவோட சாரம் நட்சத்திரம்ங்கிறது, சாரம்ங்கிறது நட்சத்திரம். அப்ப குருவோட நட்சத்திரத்துல அதாவது அதுல புனர்பூசம் 4ஆம் பாதம் இருக்குது. அந்த 4ஆம் பாதத்தில் இந்த செவ்வாய் இருந்தால் இந்த 8ஆம் இடத்து பலனை அந்த தோஷத்தை கொடுக்காது, அது உச்ச பலத்தை கொடுக்கும். குரு உச்சம் பெறுது இல்லையா, உச்சம் பலத்தை கொடுக்கும். அந்த குருவும் நல்லா இருக்கணும். அப்ப குரு ஒருவேளை விருச்சிகத்துல இருந்தா 9ஆம் பார்வையா பார்க்கும், மகரத்துல இருந்துச்சுன்னு வைங்க 7ஆம் பார்வையா பார்க்கும், மீனத்துல இருந்துச்சுன்னு வைங்க 5ஆம் பார்வையா பார்க்கும். எது? அந்த செவ்வாய. அப்ப இந்த பார்வை பலனுக்கு இன்னும் அதுக்கு சிறப்பு சேர்ந்து 4ஆம் பாதத்துல புனர்பூசத்துல இருந்து செவ்வாய் பெரிய கெடுபலனை கொடுக்க வாய்ப்பு இல்லை. அப்ப கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்றது இதுதான். கெட்டு போனாலும் அது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஆதிபத்தியத்துல இருக்கு, இப்படியும் எடுக்கணும். கெட்டு போச்சுங்கிறதுக்காக 7, 8ஆம் இடத்துல இருக்குங்கிறதுக்காக கெட்டு போச்சுன்னு சொல்ல முடியாது. இப்படி நிறைய ஜோதிடத்துல விதி இருக்கு, விதி விலக்குன்னு இருக்கு. அப்ப இன்னும் அடுத்த பதிவுகள்ல இந்த செவ்வாயை பத்தி உங்களுக்கு இன்னும் இதனுடைய சிறப்பம்சங்களை நம்ம தெரிவிப்போம் என்று சொல்லி, நமது நேயர்கள் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.